இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு தடை. அவர் இந்த மாதிரியான பரப்புரையெல்லாம் வைக்கவே கூடாது, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. யாரு இல்ல, சங்க பரிவார கூடாரங்களின் கிளை அமைப்பு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எங்க தொடுத்திருக்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அது சார்ந்த முழு விபரத்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நானும் முயற்சினா இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அரசியல் காணொலிகள் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய ஆதரவுகள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்து இதுக்கு முன்னாடி பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு. இந்தியாவுடைய தேசிய பிரச்சனைகள் குறித்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியிலேயே வீடு வீடாக சென்று தெருக்கள்ல சென்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதே மாதிரிதான் தேர்தல் ஆணையத்துல இதே மாதிரி மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலின் மோசடியின் மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு துல்லியமான ஆதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பீகார்ல கடந்த 7 நாட்களாக 1600 கிலோமீட்டருக்கு மேல வாக்காளர் யாத்திரை நடத்திட்டு இருக்கிறாரு. இத நடத்தினது பொறுக்காத சங்க பரிவார கூடாரங்களுடைய கிளை அமைப்பான ஒரு அமைப்பு ராகுல் காந்தி மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. பொது நலன் வழக்குன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி இதை பத்தி பேசவே கூடாதுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பல விஷயங்களை சொல்றாரு. தேர்தல் ஆணையரை பத்தி பேசுறாரு. அவர் இந்த மாதிரி பரப்புரை செய்யக்கூடாது, காங்கிரஸ் கட்சியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்க பதிவு செய்திருக்கிறாங்க. அது யாரும் கிடையாது, ABHM அமைப்பை சேர்ந்த முன்னாள் துணை தலைவரா இருந்திருக்கிறாரு. வேற யாரும் கிடையாது, சதீஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் தான். அதாவது ABHM அமைப்பு அப்படிங்கிறது அகில் பாரத் ஹிந்து மகாசபா. இதுலயே தெரிஞ்சிருச்சு யாரோட அமைப்புன்னா சங்க பரிவாரங்களுடைய கிளை அமைப்பு. அதாவது பிஜேபி நேரடியா சொன்னாங்கன்னா ஏற்கனவே பாஜக தான் தேர்தல் ஆணையத்துடைய கைப்பாவை, அப்படி இப்படி தேர்தல் ஆணையம் பொம்மையா செயல்படுது, இதெல்லாம் ப்ரூஃப் ஆயிடுன்ட்டு அவங்களுடைய அமைப்பு கிளை அமைப்பை வைத்து டைரக்டா வழக்கு போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி மேல. அவர் இந்த மேல பேசக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, பொது வழியில அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு அதிகபட்சம் எதிர்கட்சிகள் இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்கறாங்க. ஏன்னா உண்மையை சொன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா அவங்களுக்கு வலிக்கதான் செய்கிறது. அப்படியாகத்தான் இந்த வழக்கை நம்ம பார்க்கணும். இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியிற மாதிரி. இதை இன்னும் நம்ம சொல்ல போனா, அதாவது தென்னை மரத்துல தேல் கடிச்சிருச்சுன்னா போய் பனை மரத்தை வெட்டினானா, அந்த மாதிரி கதையெல்லாம் இது இருக்கு. அதாவது இவங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசுறாரு, தேர்தல் ஆணையரை பத்தி ராகுல் காந்தி பேசுறாரு. ஆனா தேர்தல் ஆணையம் தானே இந்த வழக்கு தொடுக்கணும். தேர்தல் ஆணையர் தானே என்னை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வழக்கு தொடுக்கணும். அவங்களே எதுவும் சொல்லாம இருக்கிற பட்சத்துல சங்கிகளுடைய கிளை அமைப்பு ஏன் இந்த வழக்கு தொடுக்கணும் இப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் எழும்புது இல்லையா? இது தொடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் பதிவு செய்திருக்கிறாரு. அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக ராகுல் காந்தி செயல்படுறாரு. எப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னா, அதாவது பதவி ஏற்கும் போது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடப்பாங்க அப்படின்னு பதவி ஏற்றாங்க காங்கிரஸ். இப்ப அந்த சட்டத்தையே மீறுற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இந்தியாவுடைய அரசியலமைப்பு கொண்டு வந்ததுதான் தேர்தல் ஆணையமா? இப்ப தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செய்தா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தையே விமர்சனம் செய்யற மாதிரியா? இது என்ன கதைன்னே புரியல. இந்த RSS பாஜகவுக்கு தான் இந்த மாதிரியான யோசனைகள்ல வரும். தப்ப சுட்டி காட்டுறாங்க, இல்ல தவறு நடந்ததுன்னு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. அது அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு இடிக்குதுன்னு தெரியல. பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி மேல. அப்ப இது நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும்? தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திச்சாரு இல்லையா? அவருடைய பேச்சு, அவர் செய்தியாளர் சந்திக்காத முன்னாடி கூட தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையரும் இப்படிதான் இருக்கிறாங்கன்னு மக்கள் நம்பலங்க. ஆனா என்னைக்கு செய்தியாளரை சந்தித்தாரோ அன்னைக்கே 100% மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவுடைய கைப்பாவை தான் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சந்திப்புல
கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் என்ன மாதிரி பதில் சொல்லியிருந்தாரு? வெரி குட் கொஸ்டின், நெக்ஸ்ட், சூப்பர் கொஸ்டின், நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், அவருடைய பதில் நெக்ஸ்ட். அப்படியேதான் பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணைய மோசடியை எடுத்து கூறிட்டு இருக்கிறாரு, அவருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பி ப்ரூஃப் கையெழுத்து போடுங்கிறீங்க, இல்லை இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி அனுராக் தாக்கூருக்கும் நீங்க அனுப்புவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. நம்ம தேர்தல் ஆணையர் வாயிலிருந்து தான் பாஜகவை பத்தி வராது, பாஜகவோட எம்பி பத்தி வராது, அவங்களோட அமைச்சர்கள் பத்தி வராது. சூப்பர் கொஸ்டின், நெக்ஸ்ட் அப்படின்ட்டாரு. அப்ப இதிலிருந்தே தெரிகிறது பாஜகவுக்கு தான் ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் காங்கிரஸ் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுன்னா முதல்ல 3 தேர்தல் ஆணையமே அதிரடியா கைது செய்ய போறாங்கிற மாதிரி தகவல் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்ப தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையத்து மேலையும் தேர்தல் ஆணையர் மேலேயும் ஒரு சலசலப்பு, களங்கம் ஏற்படுத்துறாங்க காங்கிரஸ். அவங்க கட்சியாவே இருக்க தகுதி இல்லை, அவங்கள தடை செய்யுங்க, அவர் பேசுறது தடை செய்யுங்க. இது சார்ந்து ட்விட்டு போடுறாங்க, வீடியோ போடுறாங்க, போட்டோஸ் வெளியிடுறாங்க, துண்டு பிரசுரம் கொடுக்குறாங்க, மக்கள் மத்தியில போய் தெருவா பேசுறாங்க. இதெல்லாம் அவர் பேசவே கூடாதுங்க அப்படின்னு தடை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை சொன்னா தடை செய்ய சொல்றாங்க. உண்மையை சொல்லக்கூடிய பத்திரிகையாளர் மேல எஃப்ஐஆர் போட வைக்கிறாங்க. எங்க போச்சு பத்திரிகை சுதந்திரம், எங்க போச்சு கருத்துரிமை? இந்த மாதிரியான பல கேள்விகள் எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. மக்களுக்கே விழிப்புணர்வு அவங்களே கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா சங்கிகள் செய்யக்கூடிய வேலை இப்படியா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க? மோடி அவர்களை கேள்வி கேட்டா, அமித்ஷா அவர்களை கேள்வி கேட்டா, இவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க, தேச துரோகி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தேர்தல் ஆணையரையும் கேள்வி கேட்டா அவங்க இந்திய அரசியல் அமைப்புக்கே எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய மோசடிகள், அநீதிகள், குற்றங்கள், ஊழல்கள் யார் யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேச துரோகி, அவங்கெல்லாம் ஆன்டி இந்தியன், இந்த மாதிரி ஏதோ ஒரு வழக்குல போட்டு அவங்க உள்ள தள்ளிடுறாங்க. அப்ப இந்தியாவுடைய அரசியலமைப்பு கொடுக்கக்கூடிய கருத்துரிமை எங்கே போனது அப்படிதான் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஊடக சுதந்திரம், ஊடகத்துல பீகார்ல சில அஜித் அஞ்சு மாதிரியான பத்திரிகையாளர், மிதுன் முஸ்ரா அப்படிங்கிற மாதிரியான பத்திரிகையாளர்லாம் அங்க நடக்கக்கூடிய டபுள் இன்ஜின் கே சர்க்கார்லாம் பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து வீடியோஸோ போட்டோஸோ அங்க நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் எடுத்து போடுறாங்க. தேர்தல் ஆணையத்துல என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சோம். அஜித் அஞ்சும் எடுத்து போட்டிருந்தாரு, அவங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்களே கையெழுத்து விட்டு அவங்களே எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் ஒட்டு மொத்தமா அம்பலப்படுத்தினாங்க. இந்த மாதிரிதான் தேர்தல் ஆணையமே தன்னை அம்பலப்படுத்துகிற மாதிரிதான் செய்தியாளர்கள் சந்திப்புல அவங்க பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள்லாம் எந்த பதிலுமே சொல்லல. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இவரு பொது நல வழக்கு போட்டு ராகுல் காந்தி அவர்கள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு. தேர்தல் ஆணையர் ஓட்டு திருட்டுங்கிறாரு, அவரை கைது செய்யணுங்கிறாரு, திருட்டின் மூலமா தான் வெற்றி பெற்றாரு, ஓட்சுவரிங்கிறாரு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் யாத்திரை நடத்தும் போது என்ன சொன்னாரு? நான் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பண்றதுக்காக ஓட்சுவரிய கண்டித்து யாத்திரை நடத்த போறேன்னு சொல்லிட்டு தான் யாத்திரை பண்ணார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் பாத யாத்திரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்சுவரியை பத்தி அங்க பேச கிடையாது. ஓட்சுவரியில உங்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்துச்சு. இப்ப வெளியிட்டு டிராஃப்ட் பட்டியல இறந்து போனவங்களை உயிரோடு இருக்கிறவங்களை இறந்து போனதாகவும், வீட்டு எண்லாம் 000000, அவங்க அப்பா அம்மா பேர்ல ABCDEFGH, என்னென்ன கூத்துக்கள். அதாவது தேர்தல் ஆணையத்துடைய விஷயங்கள் அம்பலப்பட்டு தேர்தல் ஆணையமே கேலி கூத்தா மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பீகார்ல வெளியிட்டு டிராஃப்ட் பட்டியல், வாக்காளர்களுடைய பட்டியல் 65 லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க. ஏன் நீக்கணும், எதுக்கு நீக்கணும்னு சொல்லவும் முடியாதுன்ட்டாங்க. இதுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி, ஏன் நீக்கினாங்க, எதுக்கு நீக்கினாங்க, என்ன காரணத்துக்காக நீக்கினாங்க, சர்ச்சபிள் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்ப எதிர்கட்சிகளை பார்த்து பாஜக பயந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லணும். ஒரு பயத்தினாலதான் அவங்களுக்கு தடை போடும் விதமாக இது மாதிரி பல தடைகள் ராகுல் காந்திக்கு போட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அதெல்லாம் எதிர்த்து இன்றளவும் போராடிட்டு இருக்கிறாரு. சரி, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பேசுறாருன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு முன்னாடி கடந்த தேர்தலில் பிரதமர் அவர்கள் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அப்ப அவங்க மேலேயே இந்த அமைப்பு பொதுநலன் வழக்கு போடல. பிரதமர் மோடி அவர்கள் மேல ஏன் இந்த பொதுநல வழக்குன்னு போட்டு இவரு பார்லிமெண்ட்ரியாவே பேசல, அன்பார்லிமெண்ட்ரியா பேசுறாரு, இவரை பேசுறதுக்கு தடை செய்யுங்கன்னு அவங்க மேலேயும் போடல. வாஜ்பாய் அவர்கள் பீரியட்ல பால் தாக்கரே அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வெறுப்பு பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது, இந்த பரப்புரையில தப்பா பேசுறது, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் தடை போட்டாங்க அவருக்கு. நீங்க பரப்புரையில போய் பேசக்கூடாது, தேர்தலில் நிக்க கூடாது, ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவருக்கு தடை போட்டாங்கல்ல. அந்த மாதிரி இன்றளவும் பாஜகவை சேர்ந்தவங்க வெறுப்பு பேச்சுகள் பல பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன் அவங்களுக்கு தடை போடல? அவங்க மேல தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பொதுநல வழக்கு போடல? இதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆளுங்கட்சிக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதெல்லாம் மூடி மறைச்சிடுறாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்காரங்க, பல கட்சி தலைவர்கள், பல அமைச்சர்கள் வெறுப்பு பேச்சு இன்ன வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதுல ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சதுதான். பகல்காம் தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா சார்பா நடத்தினாங்க. சோஃபியா குரேஷியே என்ன சொன்னாங்க, தீவிரவாதிகளின் தங்கச்சி அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னார்ல. அந்த அமைச்சர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன் அவரை கைது செய்யல? அவர் மேல ஏன் இன்னும் அப்படியே விட்டு வச்சிருக்கிறாங்க ஆளுங்கட்சி? இந்த மாதிரி பேச்சுக்கள், ஆளுங்கட்சி பேசக்கூடிய விஷயங்கள் கசிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆளுங்கட்சி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அமுக்கமாக இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் செஞ்சா மட்டும் எதிர்கட்சிகள் உண்மையை உடைக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு இடிக்குது. அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்குது. உண்மையை உடைக்கிறவங்ககிட்ட போய் தடை போடுங்க, அவர் பேசுறதுக்கே தடை போடுங்க அப்படின்னா அவர் பேசுவாரு, தொடர்ந்து பேசுவார். பீகார்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் எங்க அநீதி நடக்குதோ மக்கள் மத்தியில போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா பல விஷயங்கள் பேசுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வாக்கு வங்கி அரசியல் நடத்தக்கூடியவங்க பாஜக அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பிரதமர் அவர்கள் அடுத்து பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வரபோது நாளைக்கோ நாளை மறுநாளோ போக போறாரு. அங்க போய் என்ன பேச போறாரு, மக்கள் கிட்ட போய், ஏன்னா வாக்காளர் அதிகார யாத்திரையிலேயே கோடியான மக்கள், திரண்ட மக்கள், அவரு பின்னாடி அத்தனை மக்கள் போறாங்க ஆதரவா. ராகுல் காந்திக்கு பின்னாடி அவ்வளவு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய், இவர் சொல்றதே பொய் அப்படின்னு போய் பேச போறாருன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப பாஜக எல்லாம் அப்படியே கிடு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு ராகுல் காந்தி. இப்படி தொடர்ந்து இது மட்டும் இல்ல, பல உண்மைகளை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் ஆபரேஷன் சிந்தூரை நீங்க நிறுத்தினீங்க, பல கேள்விகள் கேட்டாரு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடருக்கே அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் மோடி அவர்கள் வந்தாரு. இது மாதிரி பல விஷயங்கள் நாம பார்த்தோம். இந்தியாவில் பிரதமராக இருந்து கொண்டு அவர் ஒன்று மாநிலத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கிறாரு, இல்லையா வெளிநாடுகளுக்கு மத்தியில சுத்துறாரு. இதெல்லாம் யாரு வழியா தெரிய வருது? இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வழியா தான் ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தெரிய வரும். இந்த வழக்கை அவங்க எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.